ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு முகுந்தா கிரியேஷன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லோருக்கும் பிடித்தமான கோவில் பிரசாத ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், கோவிலில் போடக்கூடிய புளியோதரை ரெசிபி தாங்க. கோவிலில் எப்படி புளி காய்ச்சிட்டு அது கூட என்னென்ன பொருளெல்லாம் வறுத்து பொடி பண்ணி சேர்க்குறாங்கன்ட்டு உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ரெசிபியை நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதோடைய நுணுக்கங்கள் எல்லாமே தெரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் புதுசாக வீடியோ அப்லோட் பண்ண போது உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். புளியோதரை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு ஸ்பெஷலான புளியோதரை பொடியை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் மல்லி, 2 டீஸ்பூன் உளுத்தப்பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, வெந்தயம் பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன், காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய், இவ்வளோதாங்க. உங்களுக்கு எள்ளு ஃப்ளேவர் பிடிக்கும்னா அது 1-2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் எள்ளு சேர்த்துக்கல, இது இவ்வளோ தான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் புளிக்காய்ச்சல் நம்ம மெயினாக சேர்த்துக்கணும். அதுக்கு புளி எவ்வளோ எடுத்துருக்கேன்னா, ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு நான் புளி எடுத்துருக்கேங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய், அந்த நெல்லிக்காய் சைஸு புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதில் தாளிப்புக்காக காஞ்ச மிளகாய் வத்தல் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நான் கிள்ளி சேர்த்துக்கிட்டேன். 1 டீஸ்பூன் முழுத்தப்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இப்போ இந்த புளியோதரைக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம வறுத்துக்க போகிறோம். ஸ்பெஷல் பொடி சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பொடி தாங்க ரெடி பண்ண போகிறோம். அதாவது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ அதில் கடாயை வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் நம்ம அந்த வறுத்துக்கக்கூடிய பொருள் எல்லாமே சொன்னோம் பார்த்தீங்களா, அதையெல்லாம் சேர்த்து அது கொஞ்சம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எண்ணெய் எதுவும் சேர்த்துக்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக செவந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி செவக்க சொல்ல நம்ம தீயை ரொம்பவே ஸ்லோவாக சிம்மில் குறைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெந்தயத்தையும் மிளகி நம்ம சேர்த்துடலாம். இதை நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டே நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வேகிறதுக்கு டைம் ஆகும், அது வறுபடுறதுக்கு. அப்போ நம்ம வெந்தயத்தையும் மிளகும் சேர்க்கும்போது சீக்கிரமாக அது கரையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் நம்ம இதை கடைசியாக சேர்த்துக்கிறோம். இப்போது இந்த வெந்தயத்தையும் மிளகும் சேர்த்த உடனே ஜஸ்ட்டு சூட்டில் லைட்டாக நம்ம பெரட்டினா போதும், நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதே சூட்டில் சும்மா கரண்டியால் வெந்தயமும் மிளகும் கொஞ்சம் பொரியறதுக்காக அதை மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ நம்ம இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம மிக்சியில் நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சிட போகிறோம். அதாவது ட்ரையாக தான் அரைக்கணும், தண்ணி இதை சேர்த்துக்க வேண்டாம். பாருங்களா, இந்த அளவுக்கு செவக்கணும். இந்த அளவுக்கு செவந்த பிறகு தான் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். வெந்தய மிளகு போட்டதுமே நம்ம ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட், அதாவது 1லேருந்து ஒரு 5 செகண்டுக்குள்ளே நம்ம ஸ்டவ்வை அணைச்சிட வேண்டியதான், இல்லைன்னா அது கருகிடும். உங்களுக்கு எள்ளு ஃப்ளேவர் ரொம்பவே பிடிக்கும்னா இந்த மாதிரி வறுக்கும்போது இதில் 2 டீஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கடாயை வச்சிடலாம். கடாய் சூடானதும் அதில் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அதாவது நல்லெண்ணெய் இதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணுங்க புளியோதரை பொறுத்த வரைக்கும். ஒரு 4 டீஸ்பூன் இருக்கும். இப்போ அந்த நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுமே நம்ம தாளிக்கக்கூடிய பொருளை எல்லாம் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சது, ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்த உடனே ஆஸ் யூஷுவல் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சுது. இப்போ நம்ம தாளிக்கக்கூடிய எல்லாமே சேர்த்துடலாம். அதாவது கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுந்தப்பருப்பு 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறமா வேர்க்கடலை நமக்கு தகுந்த மாதிரி ஒரு கைப்பிடிக்கு மேலேயே நான் சேர்த்துருக்கேன். இது நல்லா சிவக்கணும், கரிஞ்சிடக்கூடாது. லைட்டாக சிவந்த பிறகு நம்ம மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். அடுப்பை குறைச்சிடுங்க. தீ நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கணும். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்ல வேர்க்கடலை வெடிக்குது. இது எல்லாம் சிவந்த பிறகு நம்ம புளி தண்ணியை சேர்த்துடலாம். இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அதை சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கரைய விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்ல கலர் சேஞ்ச் ஆகிட்டு எல்லாமே நல்லா செவக்க நம்ம பொரிச்சாச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ், அதாவது ஒரு பெரிய நெல்லிக்காய் இருக்குது பார்த்தீங்களா,
அந்த நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் வந்து புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துற போகிறோம். புளி வந்து ரொம்ப தண்ணி சேர்த்து நம்ம கரைச்சிடக்கூடாது. ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோன்னா நமக்கு அது வத்துறதுக்கு டைம் ஆகும். கரெக்டாக அளவாக நம்ம பார்த்துட்டு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும். இப்போ இந்த புளி கரைசல் சேர்த்த பிறகு நம்ம இந்த புளியோதரைக்கு தகுந்த மஞ்சள் பொடியை சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும், அதை கொஞ்சமாக சேர்த்துடலாம். நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கக்கூடாது. இப்போது இந்த புளி தண்ணி எல்லாமே கரைஞ்சி கொஞ்சம் நல்ல தேன் மாதிரி, நமக்கு வத்த குழம்புலாம் எப்படி சுண்டி வரும் அந்த மாதிரி தேன் மாதிரி வரும்போது தான் நம்ம உப்பு சேர்த்துக்கணும். இப்போ சேர்த்துக்கிட்டோன்னா நமக்கு அளவு அதிகமாகிடும். அதனால் இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். இந்த கேப்பில் நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா புளியோதரைக்கு பொடி, அதை நம்ம ஃபைனாக மிக்சியில் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துப்போம். இப்போ இந்த புளி கரைசல் சேர்த்துக்கிட்ட பிறகு ஜஸ்ட் ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடலாம்னா, புளியோதரைக்கு நம்ம பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, வறுத்த பொருளெல்லாம் நம்ம நல்லா மிக்சி ஜாரில் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்து இதில் சேர்த்துட போகிறோம். இப்போ புளி கரைச்சல் நல்லாவே கொதிக்குது. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு வறுத்தம் பார்த்தீங்களா, கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, மல்லி, அது எல்லாத்தையுமே நல்லா ஃபைனாக அரைச்சிக்கிட்டாச்சு. இப்போ இதெல்லாம் அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம், கட்டி எது விழுந்துடாம. புளியோதரையில் நிறைய மெத்தட் இருக்குங்க. இப்போ நம்ம பொடியை வந்து இப்போ ஒரேடியாக நான் சேர்த்துட்டேன். இதுலேயும் வேறு மெத்தட் பார்த்தீங்கன்னா, பொடியை வந்து ஒரு பாதி % சேர்த்துப்போம். நம்ம சாதம் கிளறும் போது அந்த சாதத்துலேயும் வந்து பாதி % சேர்த்துக்கலாம். அந்த மெத்தட்லேயும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். புளியோதரையில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் போக போக நம்ம சேனலில் நான் 1 by 1 செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு தனியாக வரணும். அந்த அளவுக்கு தேன் மாதிரி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாதத்தில் கிளறிக்கலாம். இந்த ஸ்டேஜில் மறுபடியும் வந்து நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். எங்கிட்ட ஃப்ரெஷ் கருவேப்பிலை இல்லாதனால நான் வந்து காஞ்சதை சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள், நல்ல ஆயில் வந்து செப்ரேட் ஆகிருக்கு. இந்த மாதிரி பிரிஞ்சு வரும்போது நம்ம இதில் உப்பு சேர்த்துடலாம். கரெக்டாக நம்ம சாதத்துக்கு தகுந்த மாதிரி நான் உப்பு சேர்த்துருக்கேன். பட் சாதத்தில் நான் வந்து உப்பு சேர்த்துக்கல, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். தெரியும், இப்படி மெதுவாக நம்ம கிளறி விடுங்க. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அந்த ஆயில் எல்லாம் சூப்பராக நமக்கு பிரிஞ்சிடுச்சு. நம்ம புளி தண்ணி ஊற்றும் போது எப்படி இருந்தது பார்த்தீங்களா, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். அதோடைய டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நம்ம உப்பு சேர்த்த பிறகு ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் 1 நிமிஷத்துக்கு கூட நம்ம வச்சுக்கலாம். நல்லா சுண்டுனா தான் இது ரொம்ப நாளைக்கு நமக்கு புளியோதரை கெடாத ஒரு குழம்பாக இருக்கும். நம்ம எப்பப்போ தேவையோ அந்த டைமில் நம்ம வந்து இந்த மிக்சிங்கை எடுத்துகிட்டு நம்ம சாதத்தில் மிக்ஸ் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து வெல்லம் சேர்க்குறேன், அதாவது நாட்டு சக்கரை சேர்க்குறேன். நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரிலாம் சேர்க்கும்போது புளியோதரை ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த டிப்ஸ் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதாங்க, நமக்கு புளி காய்ச்சல் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி சூப்பராக வந்து எண்ணெய் தளிர வருது பாருங்கள். அப்படியே உங்களுக்கு பார்க்குறதுக்கு தேன் ஆட்டமாக அப்படி தளன்னு இருக்கும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம ஸ்டவ்வை அணைச்சிடலாம். ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்காக நம்ம அந்த டைமில் தான் நம்ம வந்து புளிக்காய்ச்சல்லாம் செய்யணும் அவசியம் இல்லை. நம்ம முன்னாடியே இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு புளியோதரை ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட்டு சாதத்தை மட்டும் வடிச்சிட்டு அது சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக அந்த வடித்த சாதத்தில் 1-2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் நம்ம புளிக்காய்ச்சல் குழம்பை வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணோன்னா வைங்களேன், அப்பா செம சுவையாக இருக்கும். இப்போ நான் ஒயிட் ரைஸ் எடுத்துட்டேன். இது நல்லா ஆறிடுச்சுங்க எனக்கு சாதம். அதனால் இதில் நல்லெண்ணெய் எதுவுமே நான் சேர்த்துக்கல. நீங்கள் சுடு சாதமாக இருந்துச்சுன்னா அதில் நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தான் இந்த புளிக்காய்ச்சலை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ஆறுன சாதம் வந்து ஒன்றோட ஒன்றா ஒட்டாது. சுடு சாதம் வந்து நமக்கு ஒட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதனால தான் நல்லெண்ணெய் சேர்த்துக்க சொல்கிறேன். இப்போ கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக நான் மறுபடியும் வேர்க்கடலை ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து வறுத்து எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம்.
என்னடா இவ 2 டைம் வந்து வேர்க்கடலை சேர்க்குறான்னு நினைப்பீங்க. ஒன்றும் இல்லைங்க. ஃபஸ்ட்டு சேர்த்த வேர்க்கடலை வந்து நம்ம புளிக்காய்ச்சலில் கொதிக்கும் போது அது நமது போயிடும். அதனால் இப்போ கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்காக மறுபடியும் வேர்க்கடலை வறுத்து சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இது விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான புளியோதரை ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்டு பாருங்கள். அந்த அளவுக்கு இதோடைய சுவை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.